சங்க இலக்கியங்களில் மீன்கள். சங்க காலத்தில் ஒரு மீனுக்கு பதிலாக ஒரு கூடை பயிறு கிடைத்தது என்றால் நம்புவீர்களா? அந்த மீன் கெடிரு. வணக்கம். கெடிரு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வகை நன்னீர் மீன். இது கெளிறு என்றும் இன்றைய வழக்கில் கெளுத்தி மீன் என்றும் அடையாளம் படுத்தப்படுகிறது. இந்த பழந்தமிழ் சொல் சங்ககால மக்களின் வாழ்க்கையோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது என்பது 547 நமக்கு காட்டுகிறது. முள் ஏற்றி வான்மகள் இன்கெடிரு சொரிந்த அகன் பெருவட்டி நிறைய மனையோள் அரிக்கால் பெரும்பயிர் நிறைக்கும். வான்மகள் கொண்டு வந்த கெடிரு மீனுக்கு பதிலாக வீட்டு பெண் தன் வயலில் விளைந்த பெரும்பயிற்றை கொடுக்கிறாள். இதுதான் பண்டமாற்று. மீனுக்கு பதிலாக பயிர், கடலோர மக்களின் உழைப்புக்கு பதிலாக உழவரின் விளைச்சல். பணம் இல்லாமலேயே ஒருவரின் உழைப்பு பொருள் மற்றொருவரின் தேவையை நிறைவு செய்தது. ஒரு சிறிய கெடிரு மீன் நமக்கு சொல்லும் செய்தி பெரியது. சங்கத்தமிழ் காதலையும் இயற்கையும் மற்றும் பதிவு செய்யவில்லை. மக்களின் உணவு, தொழில், பரிமாற்றம், வாழ்வியல் ஆகியவற்றையும் பதிவு செய்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சிறிய பண்டமாற்ற காட்சி இன்று நமக்கு ஒரு முழு சமூகத்தின் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கின்றது. மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.